இன்றைய இனிய நாளில் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்களும் பாராட்டுதலும். இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப பக்தர்களின் கர ஓஷம் விண்ணை பிளக்குகின்ற இந்த புனிதமான கார்த்திகை நாளில் இன்றைய தினம் காளி தேவியின் அருளும் தோதாபுரியின் சீடர்களும் என்ற தலைப்பில் உலகளாவிய சிவ ரகசியங்கள் பயங்கரமும் பரவசமும் நிறைந்த அந்த சுவாரஸ்யமான சிவ ரகசியங்களை பற்றிய விஷயங்களை தொடர்ச்சியாக இந்த காணொலி மூலம் பார்ப்போம். என்னுடைய ஷார்ட்ஸில் காளி தேவியின் அருளும் மாஸ்டர் தோதாபுரியம்னு ஒரு 3 நிமிஷம் வீடியோ போட்டிருப்பேன். அதை முதலில் கவனியுங்கள். இது பகுதி 2ஆக அப்படியே தொடர்ந்து முக்கியமான நிகழ்வுகள் வரும். முக்கியமாக நம்பர் 1 அமெரிக்க வல்லரசு பற்றிய விஷயங்களும், அது எப்படி அவர்களின் ஆணவ போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய 108 என்ற புனித எண்ணெய் பற்றிய விஷயங்களையும் பார்ப்போம். ஒரு சில முக்கியமான பாடல் வரியை நமது ஸ்டைல் மன்னன் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடியவரின் சில வரிகளை தெரிவித்து பார்ப்போம். ஜெகமே தந்திரம், சிவனே மந்திரம், மனிதன் எந்திரம், சிவசம்போ நெஞ்சம் ஆலயம், நினைவே கோவில், தினமும் நாடகம், சிவசம்போ. இந்த உலகமானது சிவபெருமானின் உண்மையான திருக்காட்சிக்கு முன் ஒரு தூசிக்கு சமமாக திருவாசகம் நூலில் மாணிக்கவாசகர் வியந்து பாராட்டுகிறார். தனிப்பெரும் கருணை, வளம் பெரும் காட்சி என்ற அந்த பாடலில் அர்த்தத்தை கவனித்தால் தெரியும். ஒரு தமிழ் படத்தில் கூட நீங்கள் இந்த பாடல் வரியை கேட்டிருப்பீர்கள். அட போய்யா போய்யா உலகம் பெருசு, நீ ஒரு பொடி டப்பா, இந்த பேனா பெருசப்பா. அப்படியே ஒரு மனிதனுடைய நிலைமையை அழகாக எளிமையாக பாடியிருப்பார்கள். கிக்கு ஏறுதே, உண்மை எல்லாம் சொல்ல தோணுதே, உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே. நம்ம தலைவருடைய அந்த அற்புதமான அந்த படத்தின் இயக்குனரும் சூப்பர் ஸ்டாரும் அருமையாக அந்த தத்துவம் நிறைந்த எளிமையான விஷயத்தை ஒரு நடனத்தோடு நமக்கு தெரியப்படுத்தியிருப்பார்கள். அந்த படம் ஒரு வருடம் ஓடியது அனைவருக்கும் நினைவிருக்கும். இந்த உலகில் தர்மம் நிலைத்திருப்பதற்காக ஆன்மீக குருக்களை அத்வைத முறையில் இறைவன் ஆசீர்வாதம் செய்து தீர்க்கதரிசிகளை அனுப்பி தர்மத்தை உலக மக்கள் ஞான பூமி புண்ணிய பூமி என்று சொல்லக்கூடிய நம் திருநாட்டின் பெருமைகளை, பண்பாடு, கலாச்சாரத்தை அந்த அத்வைதத்தில் வந்த தீர்க்கதரிசி முன் நிரூபித்திருப்பார். அதில் ஆதிசங்கரர் ஒரு முறை சிருங்கேரி என்ற மேற்கு பகுதியில் புனே சிட்டி அருகில் சிருங்கேரி மடம் தற்பொழுது நிலவி வருகிறது. அதில் ஆயிரக்கணக்கான சீடர்கள் இந்த உலகிற்கு பல லட்சம் மக்களுக்கு மேல் ஞானத்தை கொடுத்து நல்வாழ்த்துக்களை கொடுத்து உலகம் வளமாக இருக்கட்டும் என்று இன்றும் பிரார்த்தனை செய்து வருவார்கள். அந்த மடம் எப்படி உருவானது என்று முதலில் தெரிந்து கொள்வோம். ஆதிசங்கரர் அந்த 2000 வருடத்துக்கு முன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்து செல்லும் பொழுது ஒரு இடத்தில் கடுமையான வெயில். அந்த நேரத்தில் ஒரு தவளையானது சினையாக இருந்திருக்கிறது. அது குட்டி ஈனும் நேரத்தில் வெயிலால் மிகவும் சிரமப்பட்டு கொண்டுள்ளதை பார்த்த ஒரு நாகப்பாம்பானது படம் விரித்து அதற்கு நிழல் கொடுக்கிறது. இந்த காட்சியை ஆதிசங்கரர் பார்க்கிறார். பார்த்தவுடன் இது இயற்கைக்கு புறம்பாக உள்ளதே, இந்த இடத்தில் ஒரு புனிதங்கள் அடங்கியிருக்கிறது என்று உடனே அங்கு ஆக்கர்ஷண சக்தியை, சக்தி தேவியை வேண்டி அந்த இடத்தில் ஆக்கர்ஷண சக்தியை மந்திரம் ஜபங்கள் மூலம் செய்து வேதங்களை சொல்லி அங்கு அந்த சிருங்கேரி மடத்திற்கான ஆரம்ப நிலையில் அந்த இடத்தை ஸ்தாபனம் செய்கிறார். இப்படித்தான் அந்த மடம் உருவானது. வடக்கே, கிழக்கே, தெற்கே என்று மேற்கே 4 பகுதியிலும் அவருடைய மடங்கள் இன்றும் இருக்கின்றன. இது பற்றி நீங்கள் அறிவீர்கள். அவருடைய ஆதிசங்கரின் சீடர்களாக வந்தவர்கள்தான் அத்வைதத்தில் உள்ளவர்கள். அதில் ஒருவர் தோதாபுரி. இவரை பற்றி பலருக்கு தெரியாது. இருந்தாலும்
இந்த காணொளியில் மேலும் பார்ப்போம். அடுத்தடுத்து தோதாபுரிக்கு காளிதேவியின் அருள் கிடைத்த காரணத்தால் ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் போன்ற வீரத்துறவி போன்ற பெரியோர்கள் நம் நாட்டிற்கு நல்வழி காட்டினார்கள். இந்திய பண்பாடு, கலை, கலாச்சாரத்தை மதியுங்கள், அதை ஏற்று நடங்கள். அதை நீங்கள் உங்கள் சுயநலத்திற்காக ஏற்காமல் மதிக்காமல் வாழ்ந்தால் பராசக்தியின் பலிபீடத்தில் பலியிடப்படுவீர்கள் என்று எச்சரித்தார். அந்த எச்சரிக்கையானது நம்பர் 1 வல்லரசு நாட்டை பாதித்தது. அனைத்தும் இதுக்கு முன் உள்ள ஷார்ட்ஸில் நான் தெரியப்படுத்தியுள்ளேன். அதில் அந்த வருஷம், மாதம், அதற்கு இடைப்பட்ட 108 வருடம் அதையும் தெரியப்படுத்தி உள்ளேன். அந்த காணொளியை ஷார்ட்ஸில் பாருங்கள். அதன் பிறகு இதன் அடுத்தடுத்து வரக்கூடிய பகுதி 2, 3 இவை தொடர்ச்சியாக பாருங்கள். பல நூட்களில் இல்லாத விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோமாக. பார்ப்போம்.